இந்த எல்லோ கலர் பூ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியும். இந்த வீடியோ பாக்குற 98% பேரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதோட இலைகளை கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது எந்த மரம்னு. ஒரு கோணத்துல பார்த்தா மினியேச்சர் கொன்றை மலர் மாதிரி இருக்குல்ல, நம்ம விஷு கணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பூ மாதிரி இருக்குல்ல. ஆனா இது நம்ம ஊர்ல இருக்கிற ரப்பர் மரத்தோட பூ. நாங்க பேச்சிப்பாறை நோக்கி போயிட்டு இருந்தோம். வழியில ரப்பர் மரங்கள் எல்லாம் பூ விட்டு நிக்கிறத பார்த்துட்டு காரை ஓரம் கட்டி இறங்கி போய் பார்த்தேன். நிறைய வருஷம் கழிச்சு ரப்பர் பூவை பக்கத்துல போய் பாக்குறேன். ரப்பர் மரங்கள்ல பிப்ரவரி மார்ச் மந்த்ல பூக்கள் பூக்கும். தமிழ்நாட்டுல 5 டிஸ்ட்ரிக்ட்ல தான் ரப்பர் சாகுபடி செய்யறாங்க. அதுல ஒண்ணு நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டம். நம்ம ஊர்ல அதிக மகசூல் கொடுக்கற ஒரு விவசாயமா இந்த ரப்பர் விவசாயம் கருதப்படுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த மரங்களுக்கு ரொம்பவே கேர் கொடுத்து வளர்க்குறாங்க. இதுல நிறைய பூச்சி தாக்குதல்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய கெமிக்கல் உரங்களை கொட்டி கொட்டி தான் வளர்க்குறாங்களே. ஆர்கானிக் உரம் எதுவுமே இதுக்கு ஒத்து வராது. வேருக்கு இலைக்கு நிறைய பால் கொடுக்கறதுக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி நிறைய கெமிக்கல் உரங்களை யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க அழகா இருக்கிற இந்த ரப்பர் பூக்களை வச்சு பொரியலும் செய்ய முடியாது, தலையிலையும் வைக்க முடியாது. இந்த பூக்கள் இந்த மரத்துக்கு மட்டுமே உரியது. ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் எல்லாமே உதிர்ந்து போயிடும்.